உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நகர்ப்புறமாதலுடைய விளைவாக அனைத்து பகுதிகளிலுமே வீட்டினுடைய பெருக்கு அதிகமா இருக்குது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பொது இடங்களோட அளவு அப்படிங்கிறது குறைச்சலா இருக்கு. அதிலும் குறிப்பாக எங்களுடைய தெற்கு சட்டமன்ற தொகுதி முழுக்க நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஒரு தொகுதி. இதுல காலி இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்கிறதால அங்க ஒரு ஜிம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமா இருக்கு. அதனால் பொது பூங்காக்கள் நிறைய இடங்கள்ல காலி இடம் இருக்கு, முறையான பராமரிப்பு இல்லாம இருக்கு. பொது பூங்காக்கள்ல இன்றைக்கு நடைபயிற்சி வருபவர்களுக்கு கூடவே ஒரு ஓபன் ஜிம் அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது நிறைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இது காலத்தினுடைய தேவை. ஏனென்றால் குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பின்பாக உடல்நலம் தொடர்பான ஒரு அதிகமான ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆனால் அதற்கு தகுந்த இடங்கள் நகர்ப்புறங்கள்ல இல்லாமல் இருப்பது, நாம இருக்கிற இடத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி மையங்களுக்கு ஒரு புதிய பார்வை தேவைப்படுகிறது. நீங்க ஒரு வார்டுல அமைச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் தொகுதி மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்த கேள்வி நான் அவரோட பதில். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு பெரிய நகராட்சிகளில கோவை, சென்னை, அதே மாதிரி மதுரை போன்ற பெரிய நகராட்சிகளில் இருக்கிற OSR லேண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் அந்த பகுதி மக்களுடைய பள்ளி பிள்ளைகளோ கல்லூரி பிள்ளைகளோ கேட்கின்ற போது இந்த ஜிம் அமைத்து தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதை பூங்கா அமைப்பதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான தனி நிதி ஒதுக்கி தந்து அதை உடனடியாக செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இப்ப கோவையில பாத்தீங்கன்னா 84வது வார்டு அருகாமையில் 86வது வார்டில் புல்லுக்காடு பகுதியிலும் 1 ஏக்கர் பரப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளது. மேலும் அருகில் உள்ள வார்டின் 65ல் சிவராமநகர் பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. அருகில் உள்ள வார்டு 83ல் நேரு விளையாட்டு அரங்கு அருகில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டின் 84 உட்பட்ட அபிராம் நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் சத்துணவு மைய கட்டிடத்தின் அருகிலே இப்போது நீங்கள் சொன்ன இடத்திலே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் எல்லாம் 25 லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கோவையை பொறுத்தளவு நாம் தேவையான இடத்திலே இடம் இருக்குமானால் அந்த ஜிம் அமைப்பதோ அல்லது பூங்காக்களை பராமரிப்பதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்து கொடுக்கலாம். வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தெற்கு தொகுதியிலே வார்டு நம்பர் 68 டாடாபாட் 2வது வீதி 4வது வீதி, 69வது வார்டு ராமலிங்க காலனி, 69வது வார்டு ஜவஹர் நகர், 63வது வார்டு பசும்பொன் நகர், 66வது வார்டு அம்மன்குளம், 70வது வார்டு தியாகராயா நியூ ஸ்ட்ரீட், 83வது வார்டு VOC பார்க், 83வது வார்டு குறிஞ்சி கார்டன், 63வது வார்டு வள்ளியம்மாள் பார்க். 10 இடங்களை நாங்கள் ஏற்கனவே பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுல நீங்க பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு இடத்தை மட்டும் அலாட் பண்ணி கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக CSR நிதியின் வாயிலாக கூட உடற்பயிற்சி மையங்களை நாங்களே அங்க ஏற்பாடு செய்து கட்டிக்கொள்கிறோம். அதற்கு உங்கள் அதிகாரிகள் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய உள்ளூர் கவுன்சிலர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த 10 பூங்காக்களிலும் நாங்களே உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் மாநில தொந்தரவு செய்யாமல் இருக்க அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. நீங்க தான் ஒத்துழைப்பு தரணும். அந்த கேள்வி நேரத்தில் என்ன பேசுறீங்க? மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இருக்கிற விஷயத்தை சொல்றேங்க ஐயா. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய தொகுதி இருப்பதே முதல் 11 வார்டுகள் தான் உங்களுடைய தொகுதி மொத்தமே. உறுப்பினர் இருந்து கேளுங்க. அந்த 11 வார்டுகள் தான். ஆனால் இப்போது நீங்கள் சொல்லியிருப்பது புதிதாக 10 இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் மக்களுடைய உடல்நலத்திலே மிகவும் கருத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்து தர சொல்லி மாண்புமிகு முதல் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே நீங்கள் கேட்ட இடங்களில் இந்த ஆண்டு அதற்கான பொது இடங்களிலே அதை செய்து தரப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தமிழ்நாட்டிலே மொத்தம் எந்த இடத்திலும், சென்னையில கூட இல்லை, கோவையில தான் 50 ஏக்கர் பரப்பளவிலே செம்மொழி பூங்கா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 167.25 கோடி மதிப்பீட்டில இந்தியாவில் இல்ல தமிழ்நாட்டிலே அங்குதான் மிக சிறப்பான ஒரு புதிய பூங்கா, அதாவது விளையாட்டு அரங்கம், பொது கூட்டரங்கம், மக்களுடைய பொழுதுபோக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்ததோ, இந்தியாவில் எந்தெந்த பழமையான மரங்கள் இருந்ததோ அத்தனையும் உருவாக்குகிற ஒரு பெரிய பூங்காவை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். கோவைக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அது வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிந்து விரைவிலே முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே எந்த உள்ளூர் கவுன்சிலரும் எல்லாம் ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, CSR ஃபண்டை பத்தி சொல்றீங்க. CSR ஃபண்டு நீங்க கம்பெனிக்காரங்க நேரடியாக வெளியூர்ல இருந்து வந்த கம்பெனிக்காரங்க அந்த ஊருக்கே செலவு பண்றாங்க. அது நீங்க கேட்டு நம்முடைய
நம்முடைய அமைச்சர் ராஜா அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் சொல்லி இந்த ஊரில் இருக்கிற நிறுவனங்கள் இந்த ஊரில் தான் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய ராஜா அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சிஎஸ்ஆர் பண்ற நீங்களே கேட்டு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை, வாங்கி கொடுங்க, செய்வோம். விநாயகன் 169 மாண்புமிகு உறுப்பினர் KN விஜயகுமார் இல்ல ஏமா உங்ககிட்ட நிறைய நிதி வசதி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க, நிதியை கொடுத்தா செய்தாருன்னு சொல்லிட்டாங்க. விநாயகன் 169 மாண்புமிகு உறுப்பினர் KN விஜயகுமார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு இதற்கான கருத்துரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் பெறப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டு கல்வியாண்டில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நபார்டு வங்கி மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளி கட்டிடம் கட்டும் பணிகள் துவங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக சட்டமன்ற மாண்புமிகு உறுப்பினர் KN விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள 5வது வார்டு வாபிபாளையம் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 508 மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். 10 வகுப்பறைகள் தேவைப்படும் நிலையிலே தற்பொழுது 5 வகுப்பறைகள் தான் உள்ளன. அது மட்டுமல்லாமல் இப்பள்ளியில் அருகே குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கிட்டத்தட்ட 2500 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு புதியதாக பயனாளிகள் குடிவந்துள்ளனர். ஆகவே இவர்களது பள்ளி படிப்பானது இவர்கள் குழந்தைகள் எல்லாம் படிக்கும் பள்ளியானது கிட்டத்தட்ட சுமார் 5 கிலோ தொலைவில் அதிகமாக உள்ளது. இனி வரும் அடுத்த ஆண்டு கல்வியாண்டிலே இந்த மாணவ மாணவியர் அனைவரும் தங்களது குடியிருப்பின் அருகிலே உள்ள இப்பள்ளியில் சேர விருப்பம் நிலையில் கூடுதல் வகுப்பறைகள் தேவைப்படுகிறது. தேவையான இடவசதி இருந்த நிலையிலும் வாபிபாளையம் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்களை ஆவண செய்வார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற இதே பள்ளியில் நான் ஆய்வுக்கும் ஏற்கனவே வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடத்தை நேரடியாக பார்த்தவன் என்ற முறையில் நீங்க சொல்ற மாதிரி 10 ஈவன் 12 வகுப்பறையே நமக்கு தேவைப்படுது. ஒரு 4 கழிவர்கள் என கிட்டத்தட்ட இதோடைய ஸ்ட்ரென்த் மட்டும் இப்போ 498 பசங்க இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில படிச்சுட்டு இருக்கிறாங்க. 2011-12ஆம் ஆண்டு இதோடைய கல்வி இந்த பள்ளியினுடைய தரம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னாலும் நீங்க கேட்கறது மாதிரியான, ஏன்னா இந்த ஆண்டே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூடுதலாக ஒரு 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நபார்டு மூலமாகவும் இந்த நிதியை பெற்று எவ்வளவு விரைவாக பள்ளி மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதை கண்டிப்பா நாங்கள் செய்வோம் என்பது பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் KN விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட திருப்பூர் மாநகராட்சி பகுதி வார்டு 18 பாப்பனாக்கம்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் சுமார் 408 மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியை 10ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டால் தென் மாவட்ட மக்கள் எல்லாம் அதிகமாக வசித்து ஒரு பகுதியாக உள்ளதால் இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் எல்லாம் மேல் படிப்புக்காக தூர பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சரியான போக்குவரத்து இல்லாதனால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாப்பனாக்கம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் தரம் உயர்த்துறதை பத்தி கேட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1950 ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. முதலாக முத்தமிழர் கலைஞர் காலத்தில் அந்த 1 கிலோமீட்டர் ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும், நடுநிலைப் பள்ளி 3 கிலோமீட்டர் இருக்க வேண்டும், உயர்நிலைப் பள்ளி 5 கிலோமீட்டர் இருக்க வேண்டும், மேல்நிலைப் பள்ளி 7 கிலோமீட்டர் இருக்குன்னு கான்செப்ட் அப்பதான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம இப்ப நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி அந்த தரம் உயர்த்தும் பொழுது ஹை ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார ஏதாச்சும் இருந்தது, அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி இருந்தது என்று சொன்னால் அந்த விதிமுறைக்கு உட்படாம அது வராது அது. ஆனா அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய சிஓஎஸ் மூலமாக அது கருத்தூர் பெறப்பட்டு அதுக்காக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக நாம் தெரிவித்துள்ளோம்.